பாதுகாப்பு கொடுப்பேங்கிற லட்சணம் எப்படி தெரியுமா இருக்கு? என் நெஞ்சில் குடியிருக்கும் தஞ்சை மக்களே அப்படின்ட்டு, என் நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களே. என்னன்னா அங்க வேலூர்ல சொல்ல மறந்துட்டாராம். என் நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களே, வேலூர்ல இதை நான் சொல்ல மறந்துட்டேன். எடப்பாடியை 26ல சிஎம் போஸ்ட்ல உட்கார வச்சுட்டு ஒரே வருஷத்துல எடப்பாடியை க்ளோஸ் பண்ணிட்டு பிஜேபி சிஎம் போட்டா என்ன செய்வீங்க? இல்லை என்னதான் நாளைக்கு நீங்கள் கேமராக்காக சிரித்தாலும் உங்கள் மூஞ்சி நாளைக்கு வீட்டில் ஒரு பஞ்சாயத்தை வச்சுக்கிட்டு இங்கே வந்து உட்காந்திங்கன்னா நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத அவர் காட்டிட்டார் மேடையில். அவங்க இப்போ மனைவி கிட்ட ஏதாவது பேசி இப்போ செட்டில்மெண்ட் பேசி அவங்கள வந்து திரும்பி கோர்ட்டுக்கு போக விடாமல் பண்ணணும்னு இப்போ 250 கோடி ரூபா ஆஃபர் கொடுத்து அவங்க அப்பா வச்சு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. வெறும் பச்சை தொண்டை போட்டுக்கிட்டு நான் விவசாயி என்னை ஏற்றுக்கங்கிறாரு. விவசாயி ஆகிறதுக்கு எதுக்கு மேடம் இன்னொரு அடைஞ்சிடணுமோ? நாளைக்கு 5 ஏக்கர் விவசாய நிலத்தை வாங்கிட்டு வேட்டையை முடிச்சு கட்டிட்டு காலை சேத்துல இறக்குனா விவசாயி தானே. சிஎஸ்கேவை வந்து டெல்லி டீமால கூட வீழ்த்த முடியல அப்படிங்கிறாருல. அப்போ நீங்கள் யாரை பாராட்டணும்? சிஎஸ்கே டீமை பாராட்டணும். ஆனால் விஜய் என்ன சொல்கிறாரு? சிஎஸ்கேவை தான் காலி பண்ணுவேங்கிறாரு. மேடம், மீனவர்கள் பிரச்சனையில் கடிதம் எழுதிட்டு முதலமைச்சர் படுத்துக்கிறாருங்கிறாரு. எழுதுகிற முதலமைச்சரை பேசுகிறீங்களே, ரிசீவ் பண்ணுறவனை பற்றி ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க? அது எப்படி சார் ஒரு தலைவர் வந்து அவரு சரியா அண்ணன் தம்பி சொன்னாரு, அக்கா தங்கச்சி சொன்னாரு, அக்கா தம்பி சொல்லுங்க சொன்னாரு. நீங்க தான் சிறுவர் அணி வச்சிருக்கீங்களே, அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் நீங்க தாத்தா தானே ஆவீங்க. ஒரு அம்மா பையன் உறவு, அப்பா புள்ள உறவு, அண்ணன் தங்கச்சி உறவு, அண்ணன் தம்பி உறவு, அக்கா தம்பி உறவு. ஒரு பேக்கில் இருந்துச்சுங்கிறாங்க எமர்ஜென்சி பர்பஸ்க்கு. அதில் இருந்தால் கூட அந்த கலரில் இருந்துச்சு. பட் பர்பஸ்ஃபுல்லாக பிளான் பண்ணிலாம் செய்யலை. கவர்னரும் தான் அதே இமேஜில் பாருங்கள், பக்கத்தில் அவரும் தான் வெள்ளை கூட பிடிச்சிருப்பார். வெறும் ஸ்கீமை மட்டும் பிடிச்சி என்ன செய்யறது? நீங்கள் உங்களை பிடிச்சி நீங்கள் ஓட்டு கிடைச்சாதானே நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு. நான் தான் சொல்கிறேன், அவ்வளோ கூட்டம் வந்துடுது ஒவ்வொரு இடத்துலையும். நீங்கள் கேட்கறது லஸ்ட், நான் சொல்கிறது லவ். இல்லை ஆம்பளைக்கு ஆம்பளை பொருள் கொடுத்தா தான் வாங்குவேன் நான். பொம்பளைக்கு பொம்பளை. இது என்ன லாஜிக் எனக்கு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க. நான் தான் சொன்னா தப்பா பேரு, நீங்களே சொல்லுங்க. என்ன லாஜிக் அது? இல்ல சார், அதுதான் வந்து நிறைய இடத்துல இல்ல அது தப்பா புரிஞ்சிருக்கப்பட்டிருக்கு. பெண் விற்பனையாளருக்கு பெண் எடையாளர், ஆண் விற்பனையாளருக்கு ஆண் எடையாளர் என்பது பின்பற்றப்படும். ஒரே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு திருச்சி சூர்யா அவர்கள். சார் கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். தாவேக தலைவர் விஜய் அவர்களுடைய தஞ்சாவூர் பேச்சு எப்படி பாக்குறீங்க? இயல்பான விஜயோடைய மேடை பேச்சுக்கள் மாதிரி தஞ்சாவூர்ல இல்ல, அந்த ஒரு வேகம் இல்ல, அந்த ஒரு ஜோஷ் இல்லாம இருந்தாரு அப்படின்னு தான் சொல்றேன். மனப்பாடம் பண்ணதை நிறைய பேப்பர் பார்க்காம படிச்சாருன்னு சில அறிவாளிகள் வேற பாராட்டுறாங்க. தெளிவா மக்கப் பண்ணியிருந்தாலும், டைலாக் டெலிவரி நல்லா இருந்தாலும், அந்த எப்பயும் போல் பஞ்சுகள்லாம் போட்டிருந்தாலும் டைமிங் மிஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும், பட் ஆனால் சொல்லுவார்ல, இதுக்கெல்லாம் நான் அசர்றாளா, இதுக்கெல்லாம் பயப்படுற விஜயா அப்படிங்கிறவர். நீங்கள் நிதர்சனமாக நான் சொல்கிறேங்கிறதுக்காக பார்க்க வேணாம். இவருக்கு எப்போ பார்த்தாலும் வேறு வேலை இல்லை, விஜய் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பார்னு நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா மேடை பேச்சுகளையும் எடுங்க. அதில் அவர் முகம் வந்து எவ்வளோ ஒரு சிரிப்பு, ஒரு தேஜஸ் இருக்குமோ, அதை தஞ்சாவூர் மீட்டிங்கில் கம்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக இல்லை. அப்படியா? நிறைய நேத்து தான் நிறைய பஞ்ச் டைலாக் வந்தது, சினிமா டைலாக் ரொம்ப கவர்ச்சியா நேத்து பேச்சு தானே இருந்தது. மேடம், நான் சொல்றது மூஞ்சியில நாளைக்கு ஒரு தேஜஸ் இருக்கணும்ல. என்னதான் நாளைக்கு நீங்க கேமராக்காக சிரிச்சாலும் உங்க மூஞ்சி நாளைக்கு வீட்டுல ஒரு பஞ்சாயத்தை வச்சுக்கிட்டு இங்க வந்து உட்காந்தீங்கன்னா நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத அவர் காட்டிட்டாரு மேடையில. நீங்க நான் தான் சொல்றேன்ல, மேடைகளில் பேசும்போது மக்கள் நலனுக்காக ஏதாவது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாளைக்கு நல்ல கருத்தோட பேசினால் ஒரு அரசியல் கட்சி தலைவராக பார்க்கலாம். சும்மா டெல்டாங்கிற டால்டா வேலையெல்லாம் பார்க்காதீங்க. அப்படின்னா இது ரைமிங் தான். அப்ப அவர் டெல்டாக்கார் இல்லாம முதலமைச்சர் வேற எந்த ஊரை சேர்ந்தவர்? நீங்களே சொல்லுங்க. அவர் அந்த ஊரை சேர்ந்தவர், அதனால அதை சொல்றாரே தவிர, அதுக்கு நாளைக்கு ரைமிங் பேசுறேன்னு நாளைக்கு சொல்றப்ப நீங்கள் தான் அந்த ஊருக்கு, அதாவது இந்த ஊருக்குள்ளார போய் நம்ம பேசுறப்ப உனக்கு இந்த ஊருக்கு என்னடா சம்பந்தம்னு இவரை கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக, அந்த அடையாளத்தை உருவாக்கிக்கிறதுக்காக சம்பந்தப்பட்டவர்களை இல்லைன்னு சொல்லிட்டு நீ அந்த ஊருக்காரனா ஆகிறதுக்கு ட்ரை பண்றப்போ பார்க்குறவர்களுடைய பார்வையில அது வேடிக்கையா இருக்குமா இல்லையா? வெறும் பச்சை தொண்டை போட்டுக்கிட்டு நான் விவசாயி என்னை ஏற்றுங்கிறாரு. அதாவது டாக்டருங்கள் வந்து உடம்பு முடியாதப்பதான் டாக்டர் ஞாபகம் வருமா, கேஸ்னா வக்கீல் ஞாபகம் வருமா? இப்ப அவருக்கு ஞாபகம் வந்திருக்கும். எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் அப்படிதானே இல்ல, அவருக்கு இப்ப ஞாபகம் வந்திருக்கும், கேஸ்னா வக்கீல் ஞாபகம் வந்திருக்கும். அதே வந்து எல்லா நாளும் ஞாபகம் வர்றது யாருன்னா விவசாயம். சரி, எல்லா நாளும் எப்ப இவருக்கு ஞாபகம் வந்திருக்குது சொல்லுங்க? இது வரைக்கும் எப்ப ஞாபகம் வந்திருக்குது? நான் அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நான் விவசாயியா பிறக்க வேணுமா?
ஆம்பளையா இருக்கணும் பொம்பளையா பிறக்கணும்னா அடுத்த ஜென்மம் தேவைப்படும். இப்ப கூட அதுக்கு ஆபரேஷன் பண்ணிக்கலாங்கிறாங்க. இல்ல நாளைக்கு நான் உனக்கு அடுத்த ஜென்மத்துல நான் உனக்கு அம்மாவா பிறக்கணும், அடுத்த ஜென்மத்துல நானே உனக்கு புருஷனா வரணும் அப்படிங்கிற மாதிரியான பேசுற டயலாகுக்காக அடுத்த ஜென்மம் அதாவது இயலாத ஒரு ஜெண்டர் ஃபேக்டரை மாத்தணும்னா சொல்லும். விவசாயி ஆகிறதுக்கு எதுக்கு மேடம் இன்னொரு அடுத்த ஜென்மம்? நாளைக்கு 5 ஏக்கர் விவசாய நிலத்தை வாங்கிட்டு வேட்டையை முடிச்சு கட்டிட்டு காலை சேத்துல இறக்குனா விவசாயி தானே. இது ஏன் நாளைக்கு எவ்வளவு நடிகர்கள் நானும் பார்த்திருக்கேன், நிறைய பேர் விவசாயம் பண்றாங்க, நிலப்பலம் வாங்கி வச்சிருக்காங்க. எங்க அப்பாவே நாளைக்கு விவசாயம் பார்ப்பாரு, நாளைக்கு திடீர்னு போர் அடிக்குது இல்ல அரசியல் சூழ்நிலையை சரியில்லை ரொம்ப டென்ஷன் ஆனாருன்னா கிளம்பி வயலுக்கு போயிடுவாரு. எல்லாரும் செய்யறது தானே. இதை ஏன் நாளைக்கு நீ இவ்வளவு தூரம் அதை வந்து நீ ஏன்பா திடீர்னு உன்னை விவசாயியை ஐடென்டிஃபை பண்ணிக்கிற, எந்த இடத்துல வந்தேன்னு நம்ம காட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக இவங்களுக்கெல்லாம் என்னைக்காவது சாப்பிட்றப்பயாச்சும் நாளைக்கு யோசிச்சிருப்பாங்களா விவசாயிகளை பத்தி? மனசாட்சியே இல்லாம மேடையில ஏறிக்கிட்டு தினமும் விவசாயம் ஒரு ஞாபகம் வச்சிருக்கிறேன்னு பேசுறாரு. இல்ல அதுதான் சொல்றேன் நானு. விஜய் மட்டும் அப்படி சொல்லக்கூடாது இல்ல. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகள் வந்து மேடைக்கு மட்டும் பச்சை துண்டு, இல்லடா அந்த விவசாயிகள் சார்ந்த போராட்டம் பிரச்சனைக்கு வெள்ளை துண்டு, இல்ல அந்த பகுதிக்கு போனா பச்சை இப்படிதானே இருக்கு. அரசியல்வாதிகள்னாலே பெரும்பாலும் அப்படிதானே. எடப்பாடியை சொல்றீங்களான்னு பெரும்பான்மையான அரசியல்வாதிகளை சொல்றேன். அதாவது எடப்பாடி ஒரு விவசாயின்னு தன்னை முன்னிலைப்படுத்துகிறார். அவருக்கு விவசாயம் நல்லா இருக்கு, அவங்க அப்பா முழுமையான விவசாயிங்கிறாரு. முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் விவசாயத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத ஒத்துக்கிறாரே தவிர, ஆனால் விவசாய பூமிகள் பாதுகாக்கப்பட வேண்டும், நானும் விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவன்கிற அடையாளத்தை வச்சிருக்காரு. இவர்னால விவசாய குடும்பம்னு கூட சொல்லிக்க முடியாது. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? நாளைக்கு வந்து எங்க அப்பா விவசாயம் பண்ணாரு, எங்க தாத்தா விவசாயம் பண்ணாருன்னு கூட விஜய்னால சொல்ல முடியாது. அப்ப என்ன செய்யறதுங்கிறதுக்கு தான் இந்த ஒரு டயலாக சேர்க்கிறாரு. எந்த வகையிலும் நாளைக்கு நான் கேட்கிறேன் மேடம், மக்கள் அந்த விதைகள்லாம் நாளைக்கு ஈரமாயிடுச்சு, குடவுன் இல்லாம இருந்துச்சு, நாளைக்கு பாதிப்படைஞ்சாங்க, நெல்லுக்கு வந்து ஊதியமா கரெக்டான ஒரு விலை நிர்ணயம் கொடுக்கல அப்படின்லாம் பேசுறாருல. என்னைக்கு இவர் வெளியில வந்து ஏதாவது ஒரு விவசாயிகளுக்காக குரல் கொடுத்தோம், அதை விட பெரிய ஹைலைட்டு விவசாயிகளுக்கு குரல் கொடுக்கறதுக்கு தான் பரந்தூருக்கு வந்தேங்கிறாரு. ஆமா, விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்படணுங்கிறதுக்காக வந்தேன்னு சொல்றாரு. அங்க குடியிருக்கிற வீட்டெல்லாம் காப்பாற்றணும், அங்க மக்கள் இவ்வளவு பேர் இருக்கலாம். விவசாய நிலத்தை அடிக்கிறதுக்கு என்ன மேடம் பிரச்சனை? 8 வழிச்சாலையில என்ன பிரச்சனை வந்துச்சு? அங்க இருக்கிற குடியிருப்பு, அதுதான் சொல்றேன். விவசாய நிலங்கள் ஆக்கிரமிப்பு 8 நிலம் வந்துச்சுன்னா ரைட்டுங்களாம். பரந்தூரை பொறுத்த வரைக்கும் இத்தனாயிரம் மக்கள் குடியிருக்கிறான், அங்க வாழ்வாதாரம் என்ன ஆகுறதுங்கிறது தான் பிரச்சனை. நீங்க போய் ரோட்ல அவன் குதிச்சுக்கிட்டு நின்ன வேணாம், அவன் வீட்டை இடிச்சிருவீங்க, அங்க கட்டாதீங்கிறதுக்கு தான் போனீங்களே தவிர நிலத்தை காப்பாத்துறதுக்கா போனீங்க? அதாவது நிலம் சார்ந்த ஏரி குளங்கள் பல இருக்கு, விவசாய நிலங்கள் இருக்கு, எல்லாமே இருக்குது, எல்லாமே பாதிக்கப்படுது. வேணாமா? அதாவது ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் இது வரைக்கும் மக்கள் பிரச்சனைக்கு வெளில வந்திருக்காரு. அதையே 100 தடவை சொல்லி எவ்வளவு அழகா மார்க்கெட்டிங் பண்றாங்க பாத்தீங்களா? என்னமோ எல்லா பிரச்சனைக்கும் இவங்க வெளில வந்த மாதிரி. ஒரே இது வரைக்கும் முதல் பிரச்சனையே அந்த பிரச்சனைக்காக தான் முதல்ல கடைசியாவா, அதெல்லாம் முதல்ல கடைசியாவா, இதுக்கு வேற எதுக்கு வந்தாருன்னு பாத்தீங்க? அது ஒன்ன தவிர வேற ஏதாவது வந்தாருன்னு சொல்லுங்க மேடம். போராட்டம் அவ்வளவுதான், அதான் நானே சொல்லிட்டேன். கஸ்டோடியல் டெத் அடுத்தது வேற சொல்லுங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பிரச்சாரத்தில் முன்வைக்கிறாரு, ஒவ்வொரு இடத்துல போறப்ப சம்பவமே நடக்கலையா? ஏன் நடக்குதா? எதுக்கு வேற ஏதாவது சொல்லுங்க. திமுக அரசோட சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்களா? நல்லா இருக்குதுன்னு தானே அர்த்தம். அப்ப நீங்க எதுக்குமே வர முடியாத அளவுக்கு, அரசியலே செய்ய முடியாத அளவுக்கு சம்பவங்கள் எதுவும் நடக்கலன்னு விஜய் சொல்றாரான்னு விஜய்கிட்ட தான் நீங்க பல அறிக்கைகள் வெளியிடுறாரு. ஒவ்வொரு போராட்டம் இப்ப கூட நாங்குநேரியில நடந்த இரட்டை கொலைக்கு பேசினாரு, அறிக்கை வெளியிட்டாரு. சம்பவத்துக்கு ஆள் போட்டிருக்காங்க எழுதி கொடுக்கறதுக்கு, அறிக்கைக்கு. நீ எதா இருந்தாலும் சரிப்பா, நீ ஏன் அந்த சம்பவத்துக்கு எடுத்துரு அப்படின்னு சொல்லி. மேடம் சும்மா நாளைக்கு அதான் சொல்றேன், எலெக்ஷன் நெருங்கிருச்சுன்னு 1 மாசம் தான். கவின் படுகொலைக்கு ஏன் வாய மூடிக்கிட்டு இருக்கா, ஏன் திருப்பரங்குன்றத்துல பேச மாட்டேங்கிறேன்னு சொல்றோங்கிறதுக்காக அறிக்கை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப அறிக்கை கொடுக்க ஆரம்பிச்சா உடனே ஐநா சபையில அடுத்த நாள் கூட்டத்தை கூட்டி இதை உடனே பேச்சாக்கி உடனே ஆட்சியை நிலநாட்டிடுவாங்களா? சரி, விவசாயியா இல்ல, விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்களா இல்ல அப்படிங்கறதுனால நம்ம பேசக்கூடாது. விவசாயம் ஏன் நடிக்கிறீங்க? அதை ஏன் நாளைக்கு காட்டுங்க. நான் இவரு விஜயகாந்த் ஒண்ணு சொல்லுவாரு, நீங்க கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல. அதாவது நீங்கள் அந்த புகைப்படங்களே நிறைய பார்த்தா தெரியும். இந்த முஸ்லிம்களுக்கு ரமலானுக்கு எல்லாம் போய் இந்த நோன்பு கஞ்சி குடிக்கிறதுக்காக போறப்ப எல்லா அரசியல் தலைவர்களும் தொப்பியை போட்டுக்கிட்டு புடவையை இழுத்து போட்டுக்கிட்டு நாளைக்கு டோட்டலா அவங்க ஆளாவே போவாங்க. ஆனா விஜயகாந்த் மட்டும்தான் அங்க போய் தொப்பியே போட்டாலும் 90 வச்சுட்டு போறாள். நான் உனக்கு மரியாதை கொடுப்பேன் உன் மதத்துக்கு, ஆனா நான் என்னவோ அதோட தான் நான் வருவேன் அப்படின்னு தன்னை நிலநாட்டினது பெருசா வரவேற்கத்தக்க மாதிரி. நீ விவசாயிகளுக்கு குரல் கொடுக்க வேணாம்ல, ஆனால் நாளைக்கு நான் விவசாயி ஆகணும், இல்ல அடுத்த ஜென்மத்துல ஆவேன், என்னால ஆக முடியல அப்படின்னு ஏன் டிராமா பண்றேன்னு கேட்குறான். நீ அதுவாக இருந்தாதான் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு அவங்க சொன்னாங்களா? நீ ஆதரவு மனநிலையை இதுக்கு முன்னாடி எப்ப நீ ஆரம்பிச்சிருக்க? 2 வருஷம் ஆச்சு அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுங்கிற ஒரு சம்பவத்துக்கு. நீ நடிகரா இருந்தப்பெல்லாம் என்ன செஞ்சேன்னு நான் கேட்கல. நீ நாளைக்கு அரசியல் கட்சி தலைவர் ஆனதுக்கு அப்புறம் மக்கள் நலனுக்காகவோ இல்ல விவசாயிகள் இல்ல மீனவர்களுக்காக இன்னைக்கு குரல் கொடுக்குற நீ எப்ப வெளில வந்த? பட்டினம்பாக்கத்துல ஒரு வீடு வச்சிருக்காரு,
அடுத்தது பனையூர்ல ஒரு வீடு வச்சிருக்காரு. ரெண்டுமே நீங்க ரொம்பலாம் இல்ல, அப்படி 10 அடி நடந்து போனீங்கன்னா போட் இருக்கும், 100 போட் இருக்கும். அங்க நாளைக்கு காலையில போனீங்கனாலே வலை பின்னிக்கிட்டு இருப்பாங்க, வரிசையா மீன் கடை போட்டிருப்பாங்க, எல்லாம் இருக்கும்ல. அங்க இருக்கிற யாருக்காவது ஒரு வேளை சோறு வாங்கி கொடுத்துருப்பாரா? விஜய் மக்கள் இயக்கம் மூலமா இப்போ வரைக்கும் பல பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு தானே இருக்காங்க பல ஊர்கள்ல. அது நாளைக்கு உங்க மேல அந்த பைத்தியம் பிடிச்சிக்கிட்டு திரியறவன்லாம் ரசிகர் மன்றம் வச்சுக்கிட்டு உங்க பேர்ல நாளைக்கு ஏதாவது செய்யணும்னு அவனா செய்யறது. நான் கேட்கறது தலைவர் நீங்க என்ன செஞ்சீங்கன்னு தானே கேட்குறேன். மேடம், அரசியல் கட்சியில் நம்ம தான் சொல்றது, எடுக்கிறப்பயே சொல்றாரு, நான் வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இது தமிழ்நாடு தேர்தல் தானே அப்படின்னு நான் பேசினேன். உடனே நீ பிஜேபி ஆளான்னு என்னை பேசுறாங்கிறாரு. இப்ப பீகார்ல நாளைக்கு ஐஎன்டிஐ உருவாக்குனதுக்கு காரணமா இருந்த நிதிஷ்குமார் 10 முறை முதலமைச்சர், கின்னஸ் சாதனை படைச்சாருன்னெலாம் நாளைக்கு இவ்வளவு கதை பேசுற நீங்க, இப்ப அவரையே ராஜ்யசபா எம்பி தரேன், மத்திய மந்திரி ஆயிக்கேன்னு வெளியில எடுக்கிறாங்க. எதுக்கு? பீகார்ல நாளைக்கு பிஜேபி சிஎம் போட போறாங்க. இப்ப நாளைக்கு இதே சிவசேனாவை உடைச்சாங்க, ஏக்நாத் சிண்டே கொண்டுட்டு வந்தாங்க, இப்ப திரும்பி தேவேந்திர பட்னாவிஸ் பிஜேபி சிஎம் போட்டாங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு எடப்பாடியை 26ல சிஎம் போஸ்ட்ல உட்கார வச்சுட்டு ஒரே வருஷத்துல எடப்பாடியை க்ளோஸ் பண்ணிட்டு பிஜேபி சிஎம் போட்டா என்ன செய்வீங்க? நம்மளால போய் கேள்வி கேட்க முடியுமா? அப்ப தமிழ்நாட்டுக்குள்ளார பிஜேபி கால் ஊன முடியாமல் இதுவரைக்கும் இருக்கிறதுக்கு காரணம், அதுக்கு ஒரே அரணாக, அது தடுப்பாக இருக்கிறது திமுக தான். இல்ல தமிழ்நாட்டுல அப்படி சுலபமா பண்ண முடியாது இல்ல. அப்படி எடுத்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி 24 வெளியில வந்தாருல்ல சார், எனக்கு வேண்டாம் கூட்டணி தைரியமா சொன்னா பல மாநிலங்கள்ல அவங்க அடிச்சு நொறுக்கிட்டு தான் வராங்க. 24ல அவர் என்ன தைரியத்துல வந்தாரு அப்படின்னா, கூட சுனில் இருந்தாரு, இவருக்கும் அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ராகுல் காந்திக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுங்க வேலையா இந்த பவர் பாயிண்ட்டை போட்டு எப்படி மண்டைய கழுவுறதுங்கிற மாதிரி எடப்பாடியை காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் அப்படின்னு நம்ப வச்சிட்டாரு. அவர் நாளைக்கு பிஜேபியை காலி பண்ணி விட்டு நம்ம காங்கிரஸோட கை கோத்துக்கலான்னு அதை வேலையை பண்ணாரே தவிர திரும்பி இவங்க வருவாங்கன்னு அவர் எதிர்பார்க்கல. இப்பயும் நாளைக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னு இவருக்கு தெரியாது. அவன் வந்ததுக்கு அப்புறம் தானே ஆட்டத்தை காட்டுவான். நம்மளை பொறுத்து மேடம், இதை விட பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் இவர் என்ன நேத்திக்கு முளைச்சா காலாம், இதை விட பெரிய ஆலமரத்துல நிதிஷ்குமாரை விட ஒரு பெரிய அரசியல் தலைவர் வேணுமா? அவரை ஏன் இங்க நாளைக்கு பதம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க? இதெல்லாம் நேராமே இருக்காது. நான் கேட்கறது, சிஎஸ்கேவை வந்து டெல்லி டீமால கூட வீழ்த்த முடியல அப்படிங்கிறாருல, அப்ப நீங்க யாரை பாராட்டணும்? சிஎஸ்கே டீமை பாராட்டணும். ஆனா விஜய் என்ன சொல்றாரு, சிஎஸ்கேவை தான் காலி பண்ணுவாங்கிறாரு. அவரு என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு லாஜிக்கலி நடந்துக்கிறது சொல்றேன் நானு. நீங்க இப்ப இங்க சிஎஸ்கே டீம் யாரு? ஸ்டாலின் தான் சிஎஸ்கே டீம். விசில் சின்ன வச்சிருந்தா நீ டோனி ஆயிருவியா நாளைக்கு? ஆனா உண்மையிலே யார் விசில் ப்ளோயர் அப்படின்னா நாளைக்கு அது அவர் ஸ்டாலினா தான் இருக்கிறாரு. தேர்தலில் களத்தில் நின்று மக்களால் நாளைக்கு ஜெயிக்கப்பட்டு நாளைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்கள தான் விசில் ப்ளோயர்னு சொல்ல முடியும். வாயில விசில் வச்சுக்கிட்டு ஊதுறவங்கலாம் விசில் ப்ளோயர்னு சொல்ல முடியாது. தமிழ்நாடே நான் தானே சொல்றாருல்ல, அதனால மக்கள் எல்லாம் என் பக்கம் தான் இருப்பாங்க. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு விஜயும் இருக்காருன்னு சொல்றாரு. விஜய் எல்லாம் இருக்கட்டும்ங்க, உங்க பிரச்சனையை பேச முடியாம தானே நீங்க திணறீங்க. அதான் மேடைகளில் வெறும் பஞ்சு டயலாக் மட்டும்தான் பேசுறதுக்கு இருக்கிறீங்களே தவிர, நீங்க இவர் சொல்றாரு கூட்டணி பேசிக்கிட்டாங்க, புதுசா ஒருத்தன் வந்துட்டான், நாளைக்கு உனக்குள்ளார நான் இருக்கணும், ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும், புதுசா விஜய் வந்துட்டான், நான் எஸ்ஓபியை போடுறேன், நீ நான் ஒரு பிரச்சனையா போடுறேன் பண்ணுங்கிறாங்கல்ல. இப்ப இதே தான் இவர் பிஜேபியோட டீலிங்ல இருக்காரு. நீங்க இப்ப அவங்களே கூப்பிட்டு ஏதோ நடுவில் ஏதோ என்னை பத்தி நீ பேசுறியாமன்னு கேட்டா, ஐயா அது நான் ஐபிஎல் மேட்சை பத்தி பேசினாங்க, சிஎஸ்கே டெல்லியை பத்தி உங்களை பத்தி பேசுவேனான்னு இவர் தானே பம்புறாரு. மேடம், மீனவர்கள் பிரச்சனையில கடிதம் எழுதிட்டு முதலமைச்சர் படுத்துக்கிறாருங்கிறாரு. எழுதுற முதலமைச்சரை பேசுறீங்களே, ரிசீவ் பண்றவனை பத்தி ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க? யாரு அங்க அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்காங்களோ, யார் நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த கடிதத்தை ரிசீவ் பண்றவங்க செக்மெண்டே கட் ஆயிடுச்சு. ஆனா நாளைக்கு வெறும் கடிதம் எழுதின முதலமைச்சரை மட்டும் சொல்றீங்க. அதே ஆட்சி அதிகாரத்துக்கு இவர் வந்தா நான் மீனவர்களை பாதுகாப்பு கொடுப்பேன், நான் கடைசியா பாதுகாப்பு கொடுப்பேங்கிற லட்சணம் எப்படி தெரியுமா இருக்கு? என் நெஞ்சில் குடியிருக்கும் தஞ்சை மக்களே அப்படின்ட்டு, என் நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களே. என்னன்னா அங்க வேலூர்ல சொல்ல மறந்துட்டாங்க. கொள்கையிலேயே சில விஷயங்கள்ல வேலூர்ல மறந்த விஷயங்களை ஏன் நாளைக்கு தமிழ்நாடுனா, இப்ப நீங்க கேட்டதுதான், ஏன் நான் தமிழ்நாடுனா நான் சொன்னேன், ஏன் நாளைக்கு நான் தான் தமிழகான்னு சொன்னேன் அப்படிங்கிறத மறந்துட்டு, உறவுகள் நீங்களாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அது மாதிரி அவரு அப்படி அந்த பாண்டிங்னாலதான் அவரும் இவரும் ஒண்ணு அப்படின்னு சொன்னேன்னு எங்க சொன்னதுக்கு எங்க வந்து விளக்கம் கொடுக்குறாரு. அதை விட இன்னொன்னு யோசிச்சிங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப் சொல்றப்பயே 4 ரிலேஷன்ஷிப்பை விட்டாரு. அப்பா அம்மா விட்டாரு, கணவன் மனைவியை விட்டாரு, பிள்ளைங்க தகப்பனை விட்டாரு. எங்க எப்படி ஒரிஜினல் எப்படி விட்டாரோ அதே மாதிரி சொல்றதுலயே ரிலேஷன்ஷிப்ல லிஸ்ட்டை விட்டாரு. அது எப்படி சார் ஒரு தலைவர் வந்து அவரு சரியா அண்ணன் தம்பி சொன்னாரு, அக்கா தங்கச்சி சொன்னாரு, அக்கா தம்பி தங்கச்சி சொன்னாரு. நீங்க தான் சிறுவர் அணி வச்சிருக்கீங்களே, அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் நீங்க தாத்தா தானே ஆவீங்க. சிறுவர்கள் அணின்னு எந்த கட்சியில இது வரைக்கும் வச்சிருக்கிறாங்க? அவன் தானே வச்சிருக்கிறான். அப்ப நாளைக்கு நீ அவங்களுக்கு எல்லாம் என்ன
அப்போ நாளைக்கு உனக்கு கீழே உன் வயசுல இப்போ உனக்கு பையன் இப்போ 25-20 வயசுல இருக்கிறப்பெல்லாம் நாளைக்கு அது பிள்ளைங்கன்னு தானே சொல்ற. அப்போ அதே யங்ஸ்டர்ஸ் வந்து நிக்கிறான்ல அந்த ஏஜ் ஃபேக்டர்ல. அப்போ அவங்கெல்லாம் என்ன, ஏன் அந்த உறவுகளை நீங்கள் உண்மையிலே தவிர்ப்பது போல மேடையிலும் பேசும்போது உங்கள் வாயில அது இல்ல வரமாட்டேங்குது. நம்ம அந்த அளவுக்கு போய் அவரை பார்க்கணுங்கிறதுல முக்கியமான விஷயம், அரசியல் விஷயம் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான் முக்கியம். இது வந்து எல்லா அரசியல் தலைவர்களும் அந்த உறவுகளை சொல்றது உங்களுக்கே தான் சொல்றாங்க சொல்லுங்க, எல்லாருமே. டப்புன்னு லைட் எரிஞ்சிருச்சா அதை பேசினப்ப ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, அவர் பேசினதுல உங்களுக்கு லைட் எரிஞ்சது பார்ப்போம். விவசாயிகள் மணல் கொள்ளை எடுத்து பேசுறாரு. நீங்க மணல் கொள்ளை பண்ணதுனாலதான் இந்த மாதிரி தமிழ்நாடு வளம்பிட்டு தண்ணீர் இல்லாம திவால் ஆகுங்கிற அளவுக்கு கட்டுரை எழுதுற அளவுக்கு தமிழ்நாட்டோட நிலத்தடி நீர் எல்லாமே நியூஸ் பாதிக்கப்பட்டிருக்கு கட்டிங்க, அப்படின்றாரு. கவனிச்சிங்களா? எல்லாமே நியூஸ் கட்டிங்க, ஒண்ணு கூட தானா பேசுனது இல்ல. நடந்தது தானே நியூஸ்ல நாளைக்கு போடுறாங்க, ஒரே அதான் எடுத்து பேசுறாரு. ஒரே வேலையில இருந்தவன் தண்ணிக்குள்ளாரே போய் உள்ளுக்குள்ளார கடலுக்குள்ளார இருந்து நான்லாம் பார்த்துட்டு வந்தவன் பேசுறாருங்க. அத அவ்வளவு பெரிய டைலாக ஒரு டே நியூஸ் கார்டுல புடிச்சிட்டாங்க. அந்த சுறா படத்துல அவர் தண்ணிக்குள்ள இருந்து இப்படி எந்திரிச்சு வர போட்டோவை போட்டு கீழே வேடிக்கை போட்டு முடிச்சிட்டாங்க. அதுல லாஜிக் இருக்குதா? நானே கடலுக்குள்ளார போய் உள்ள இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவன் பேசுறாரு. பார்த்துட்டு வந்தவன் பேசல, ஆரோவின்னு ஒரு முறை இருக்கு, அது மூலமாக பண்ணலாம், நானும் படிச்சு வச்சிருக்கேன், எனக்கு தெரியும், அமைதியா இருக்கும், இது தெரியாதுன்னு நினைச்சிடாதீங்க. அவருக்கு சாதிச்சு கிழிச்சிட்டாரு இல்ல என்னத்தை தெரிஞ்சு என்னத்தை பிடிக்கிட்டாரு எனக்கு புரியல. ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தா என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரணுங்கிறதுக்கு எல்லா இதுவும் நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன், இதெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை இப்ப திமுக தான் தொகுதி வாரியா நாளைக்கு வாக்குறுதிகளை கொடுப்பாங்க. இவங்க அதை முன்கூட்டியே ரெடி பண்ணிட்டு ஈரோடுக்கு போனா மஞ்சளை பத்தி பேசுறது, தஞ்சாவூருக்கு வந்துட்டா விவசாயத்தை பத்தி பேசுறது, நாகப்பட்டினத்துக்கு போனா மீனவர்களை பத்தி பேசுறதுன்னா நாளைக்கு அந்த கருத்து அவங்க என்னென்ன செய்யறேன்னு சொல்றது இதை அதுங்கிறதெல்லாம் விட்டுருங்க. நீங்க இதே ஆதவர்ஜுனா நாளைக்கு தனியார் சேனல் ஒருத்தருக்கு பேட்டி கொடுத்தப்ப மணல் குவாரிகளும் கல் குவாரிகளையும் நாளைக்கு அவங்க ஊழல் இல்லாமல் அரசாங்கம் நியாயமாக செய்ய முடியுங்கிறாங்க. அவங்க அதை தடுப்பேன்னு சொல்லல, இவங்க சொல்றத அதை நான் எடுத்துருவேன் நிப்பாட்டிடுவேன்னு அவங்க சொல்லல. அவங்களோட கட்சி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வெளியில வந்து பேசுறப்பயே ஊழல் நடக்குது அப்படிங்கிறதான் பேசுறாங்களே தவிர, பட் ஆனால் நாளைக்கு அத்தியாவசியங்களுக்கு இப்ப வீடு கட்டணும், நாளைக்கு ஏதோ ஒரு டேம் கட்டணும், எங்க போவீங்க மணலுக்கு கல்லுக்கெல்லாம் இருக்கிற இடத்துல? அதுதான் அவரு வந்து விஞ்ஞானி பேசுறாரு, நான் சொல்லல. அவரு சொல்றது நாளைக்கு இதை வந்து நியாயமா அரசாங்கம் எந்த தவறும் இல்லாம செய்ய முடியுங்கிறப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு தண்ணி இல்லாம நாளைக்கு பிரச்சனை வருது, நாளைக்கு இப்படி ஒரு நாட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு இந்த பேப்பர்ல போட்டிருக்கான். அந்த பிரச்சனையை பார்த்தா அந்த நியூஸ் சேனல்ல போட்டிருக்கான். இந்த விவசாயிகளுக்கு குடவுன் இல்லைன்னு சொன்னாங்க, அந்த நியூஸ்ல போட்டாங்க, செய்திகள்ல வந்துச்சுங்கிறாரு. எல்லாமே இப்ப செய்திகளா வந்துச்சுன்னா நீங்கள் அந்த வரலாற்றை மாற்றுவதற்கு தலைவருங்கிறீங்களே, என்ன செஞ்சீங்கன்னு தானே என் கேள்வி. இல்ல, களத்துல நடந்த செய்திகளா போட்டிருக்காங்க, அதை மாத்துறதுக்கு என்ன மாதிரியான நடைமுறைகள் இருக்கு அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமினால என்ன செய்ய முடியும்? அவர் நாளைக்கு கையெழுத்து போடுற இடத்துல இருக்காரு, முதலமைச்சரா இருக்கிறாரா? அவர்னால தீர்வு காண முடியுமா பிரச்சனைகளுக்கு? ஆனா களத்துல நிக்கிறாரா இல்லையா? டிராமா பண்ணா கூட ஐயா அப்படின்னு இந்த கதரை தூக்கிட்டு ஒருத்தர் விவசாயி அப்படி களத்துல இறங்கி ஓடி வர அளவுக்கு இவர் நாளைக்கு மேட்ல நின்றுக்கிட்டு பதில் சொன்னார்ல, ஏதோ ஒரு டிராமா ஒரு பிக்சராச்சும் பண்ணாச்சுல, அதை நீங்க இது வரைக்கும் பண்ணிருக்கீங்களா? உங்களுடைய பாடல்கள்ல அந்த கட்சி கொடி பாடல்ல பாத்தீங்கன்னா ஒரு மீனவர் வந்து கொடி பிடிச்சிருப்பாரு, விவசாயி கொடி பிடிச்சிருப்பாரு, துப்புரவு பணியாளர்கள் கொடி பிடிச்சிருப்பாங்க. அது பாடல்ல மட்டும்தானே இருக்குது. களத்துல நாளைக்கு நீங்க எங்க அவங்க தலையில எல்லாம் கிரீடம் இருக்குது, இவருக்கு வந்தாருன்னா அப்படி எல்லாத்தையும் ராஜா ஆக்கிடுவாராம். எங்கத்த என்னத்தை கொடுத்தாரு? மேடையில் பேசுற வெறும் பஞ்சு டயலாகும், நாளைக்கு கதை வசனங்களும், நாளைக்கு மனப்பாடம் பண்ண ஒரு ஸ்கிரிப்டும், இது மட்டும் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு போதுமா? அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டு மக்களை வந்து ஏமாத்தி வச்சிருக்காங்க. நீங்க சொன்னதுதான், ஒண்ணு நீ இல்லனா நான், யாரும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு டீலிங் திமுக அதிமுகவுக்குள்ள இருக்கு. அதை தாண்டி டெல்லியா தமிழ்நாடான்னு பேசுறாரு முதல்வர். ஆனா டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமே ஒரு டீலிங் போயிட்டு இருக்கு. அதனாலதான் வந்து இதுக்கு முன்னாடி கருப்பு கொடி காட்டினாங்க, இப்ப வெள்ளை கொடை காட்டுற அளவுக்கு போயிட்டாங்கன்னா டெல்லி கூடயே நீங்க உறவுல இருக்கீங்க, இங்க திமுக அதிமுக உறவுல இருக்கீங்க, ஒழுங்கா யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. நீங்க தான் உள்ள போறப்ப கருப்பு சட்டை போட்டீங்க, வெளில வரப்ப வெள்ளை சட்டை போட்டு இருந்தீங்க, அப்புறம் நீங்களும் நாளைக்கு கொடி பறக்க விடுறீங்கன்னு சொல்லலாமா? அதாவது அங்க அன்னைக்கு உண்மையிலேயே அந்த வெள்ளை கொடிக்கு நடந்த சம்பவத்தை சொல்றேன், எல்லாரும் அதை நினைச்சுக்கிறாங்க. அங்க போனப்ப அன்னைக்கு ரெயின் வரும்னு எதிர்பார்க்கல போல. பிரைம் மினிஸ்டர் ரிசீவ் பண்ண போனப்ப அந்த இடத்துல மழை வருதுன்னா அவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர் செக்யூரிட்டிஸு ஒரு இடத்துல இருந்து எல்லாம் கவர்னருக்கு சிஎம்க்கு எல்லாத்துக்கும் வரிசையாக பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் ஒரு கொடை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது ஏதோ ஒரு பேக்கில் இருந்துச்சுங்கிறாங்க எமர்ஜென்சி பர்பஸுக்கு. அதில் இருந்த கூட அந்த கலரில் இருந்துச்சு, பட் பர்பஸ்ஃபுல்லாக பிளான் பண்ணிலாம் செய்யலை. கவர்னரும் தான் அதே இமேஜில் பாருங்கள், பக்கத்தில் அவரும் தான் வெள்ளை கூட பிடிச்சிருப்பாரு. அதுக்கு கவர்னர் வெள்ளை கூட பிடிக்கணும், நம்மளுக்கு என்ன இருக்குது? நாங்கள் தனிப்பட்ட முறையில் வாங்கிட்டு போய் பிடிக்கலாங்கிறாங்க முதலமைச்சர் தரப்பில். இதை ஒரு பிராண்டிங் பண்ணுறீங்களா? அப்போ நீங்களும் போகிறப்ப நாளைக்கு இதே வேலைகள் தானே பார்க்குறீங்க. பிஜேபியை நாளைக்கு இவர் எதுக்குறாரா? அவங்களாச்சும் நாளைக்கு சரி கீழே கள்ள கூட்டணி இருந்தாலும் மக்கள் மத்தியில், அதாவது நம்மகிட்டே சில உறவினர்கள் பேசுவான், வெளிப்படையா தெரியும் பச்சையாவன் அடிக்கிறான்னு. ஆனா நாளைக்கு நம்ம மேல பிரியமா பாசமா இருக்கிறனால பாக்குறவன் நல்ல பரவாயில்லப்பா அவர் அந்யூன்யமா இருக்கிறாரு அப்படின்னு நினைப்பான்ல. அது மாதிரி நாளைக்கு அவங்க உள்ளார அண்டர் டீலிங்கா இருந்தாலும் ஓப்பனா மக்கள் மத்தியில பிஜேபி அடிக்கிறாரா இல்லையா?
வம்புழுக்கிறாரா இல்லையா? இங்க ஏதாவது கூட்டணி வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளார ஏதாவது விட்டாரா? இப்ப திமுகனால நாளைக்கு இங்க ஏதாவது இந்த மாநகராட்சியை பிஜேபி கைப்பற்றிருச்சு, இல்ல இத்தனை எம்எல்ஏக்கள் ஜெயிச்சுட்டாங்க, இல்ல இவங்களாலதான் இவங்க அவ்வளவு தூரம் ஸ்கேல் வளருது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் ஏதாவது பண்றாரா? எந்த இடத்துலயும் நாளைக்கு அரசியல் ரீதியா சில விஷயங்கள் விட்டு கொடுத்து போறதெல்லாம் ரைட்டு, ஆனா அதனால அவங்க கொண்டாந்து இங்க ரூல் பண்ண விட்டுட்டாரா? அதனால என்ன பண்ணிட்டாருங்கிறப்ப நீங்க ஆனா ரூல் பண்ணி யார் அந்த நடுவுல இருக்க தடுப்பணையை அடிச்சு உடைக்க போறாங்கிறீங்க. அப்ப தண்ணி ஊருக்குள்ளார வருமா இல்லையா அடிச்சுக்கிட்டு வெள்ள மாதிரி? உங்களுடைய மனநிலை நீங்கள் பாஜகவுக்கு மறைமுகமாக சிறுபான்மையினர்கள் பார்வையிலே சொல்றேன். இவன் ஏன் அவனை திட்டவே மாட்டேங்கிறான், இவன் ஏன் இப்படி பண்றான், அப்ப இவன் ஒருவேளை உள்ள எல்லாரும் சொல்ற மாதிரி இவன் அவன் ஆளோ அப்படின்னு நாளைக்கு படிப்பறிவு இல்லாத பாமரர்கள் கூட நாளைக்கு சிந்திக்கிற அளவுக்கு உங்களுடைய அரசியல் நிலை இருக்கிறது. இல்ல அதுதான் அந்த இடத்துலதான் சொல்றாரு. ஒரு இடத்துல வந்து மலரட்டும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இத கூட நான் சொல்லிட்டேன் அப்படின்னா வந்து நீங்க அங்க கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகாக வேற வார்த்தையை மாத்தி சொல்றாரு. உதிக்கட்டுங்கிறாரு. அதான் சொல்றேன்ல, எல்லாமே டயலாக் பேசுறது இதெல்லாம் இருக்கீங்களே தவிர இப்ப நீங்க சொன்ன மேடம் என்னை பொறுத்த வரைக்கும் 0 லெவல் கான்பிடன்ஸ். அவருக்கு தன் மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. ஆள் மூஞ்சி சோகமா தான் இருக்குது, ஒரு மாதிரி டல் ஆயிட்டாரு. கீழே இருக்கிறவன்லாம் பார்த்து நாளைக்கு இந்த வடிவேல் சொல்ற மாதிரி போற இடமோ போர்க்களம், நாளைக்கு புறமுருக காட்டாம ஓடாம இருப்பேன்னு எல்லா பிள்ளையும் சத்தியம் பண்ணுங்கிற மாதிரி, உன்னை நம்பி தாண்டா வந்திருக்கேன் விட்டுட்டு போயிட மாட்டேன்ல, உங்களை நம்பி தாண்டா வந்திருக்கேன் விட்டுட்டு போயிட சத்தியமா ஓட்டு போட்டோம்ல, நானே வெறுப்புல வடிவேல் கேட்பான்ல, உண்மையிலே சொல்றா யாருக்கடா ஓட்டு போட்டாங்கிற மாதிரி. இவங்களோட அறிவுக்கெல்லாம் இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, உள்ள போய் பேலட் பாக்ஸ்ல பட்டன் நமக்காம அங்கேயும் வெறும் போட்டோ செல்ஃபி எடுத்துட்டு வந்துட்டு போட்டோ ஓட்டு போட்டியாரா போட்டேன் சார் எங்கடா அப்ப பாருங்க இங்க பாருங்க அமுக்குன்னு இடம் அமுக்குனதுக்கு அப்புறம் தான் சார் போட்டோ வந்து வச்சுக்குவான். இவங்களுக்கு எல்லாம் எங்க அமுக்கணும்னு கூட தெரியாத அறிவாளிங்க. இவங்களை வச்சுக்கிட்டுலாம் நாளைக்கு சத்தியமா ஓட்டு போட்டுருங்கடா, சீரியஸா கடைசியா சத்தியம் பண்ணுங்கடாங்கிற அளவுக்கு இவர் இறங்குனது அவரோட நம்பகத்தன்மை இல்லாமல். எப்பயுமே நம்பதான் சரி இவ்வளவு சொல்றீங்களா, ஒண்ணு தாவேகா இல்ல திமுக அப்படிங்க வரல, இந்த டைலாக் ஏன் வரல? அந்த ஏன்னா அவர் அவரா இல்ல. இந்த தடவை அவர் பேசுற மாடுலேஷன் மட்டும் கொஞ்சம் மேடைகள்ல மாத்தி பாருங்க, ரொம்ப டவுன் ஆயிட்டாரு அவரு. பர்சனலி அந்த ஃபேமிலி மேட்டர்ல ஆள் அப்செட் ஆகி அவங்க இப்போ மனைவி கிட்ட ஏதாவது பேசி இப்போ செட்டில்மெண்ட் பேசி அவங்கள வந்து திரும்பி கோர்ட்டுக்கு போக விடாமல் பண்ணணும்னு இப்போ 250 கோடி ரூபா ஆஃபர் கொடுத்து அவங்க அப்பா வச்சு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. அவங்க ரொம்ப அப்செட்டில் இருக்கிறாங்க. இந்த தாவே காவினர்கள் அவங்கள ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணுறது போகிறதெல்லாம். அவர் மகன் சஞ்சய் வந்து இது அப்பாவோடைய நாலேஜ், ஏன்னா பர்சனலாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாம்லங்கிறாங்க அவங்க தரப்புல. என் தனிப்பட்ட முறையான விஷயங்களில் அரசியல் நிர்வாகிகள் யாரும் அதில் கருத்து சொல்ல வேணாம், அதில் தலையிட வேணாம்னு நாளைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாம்ல. அப்போ இவர் கீழே இருக்கிற டீம்லாம் நாளைக்கு அம்மாவை அசிங்கப்படுத்துறப்ப அப்பா வேடிக்கை பார்க்குறாருங்கிற கோபத்தில் தான் சஞ்சய் வந்து விஜயோடைய அக்கௌண்ட்டை அன்ஃபாலோ பண்ணுறான் அப்படி இன்ஸ்டாகிராமில். இது உடனே நியூஸ் ட்ரெண்டிங் ஆகுதுன்னு உடனே தாவேகாக்காரங்க அதை மறைக்கிறதுக்கு ராகுல் காந்தி வந்து ஸ்டாலினை அன்ஃபாலோ பண்ணிட்டாரு, ராகுல் காந்தி வந்து ஸ்டாலினை வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணிட்டாரு, ஜிபேவில் வந்து கூட்டணி விட்டு போயிட வேணாம்னு ஒரு மெசேஜ் ஸ்டாலின் அப்படின்னு அழகாக மாற்றி விட்டாங்க. இது என்ன அப்படின்னா அது விஜயோடைய பையன் விஜய் அன்ஃபாலோ பண்ணிட்டாரு. இது மாதிரி குடும்பத்துக்குள்ளார இருக்கிற நிறைய பிரச்சனைகளை மனசில் வச்சுக்கிட்டு அரசியல் ரீதியாகவும் தன் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை தனக்கே இல்லைங்கிறது தான் விஜயோடைய நடவடிக்கைகள் காட்டுது. கான்ஃபிடன்ஸ் லெவல் சீரியஸாக 0 ஆயிடுச்சு. மக்கள் மத்தியில் உங்களை நம்பி தான் இருக்கிறேன், என்னை ஏமாத்திர மாட்டீங்களா, எனக்கு கண்டிப்பாக ஓட்டு போட்டுருக்கீங்களா, உங்களை நம்பி தான் நிற்கிறேன், என்னை விட்டுறாதீங்கன்னு கெஞ்சுறாரு. இதுதான் உண்மையிலே. நேத்தும் அதே இருவருக்கும் இடையில தான் போட்டிங்கிறதா இருக்கட்டும், தூய சக்தி வந்து நம்மதா அந்த தீய சக்தியை ஒழிக்கணும்னு சொல்றது இது எல்லாமே இருந்தது தானே. நீங்க ஏன் வந்து அவ்வளவு ஒப்பிட்டு பார்த்து இது எதுவுமே வார்த்தைக்கு வார்த்தை வந்து பாக்குறீங்க மேடம்? நான் கேட்கறது அந்த துரோ நாளைக்கு நார்மலா அச்சயா கிட்டன்னு ஒரு துரோ இருக்கும்ல, வெறும் வாய் வார்த்தை வேலை பண்ணா போதுமா? உங்களுடைய நாளைக்கு நேச்சுராலிட்டி நாளைக்கு எப்பயும் போல எல்லா இன்டர்வியூலும் இருக்கிற மாதிரி இருக்குதா இல்லையா? அப்படிங்கிறப்ப என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஷோல நின்ன விஜய்க்கு நேற்றுக்கு தஞ்சாவூரை கம்பேர் பண்ணுறப்ப அது இல்லை. அதற்கு அப்பாற்பட்டு அரசியல் ரீதியாக வெறும் நாளைக்கு போகிற இடத்துலலாம் நாளைக்கு சில விஷயங்கள் தவறு நடந்தால் அதை திருத்தி கொள்ள வேண்டும் ஒரு தலைவருங்கிறப்ப. நாளைக்கு ஏற்கனவே ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்கிறீங்க, அதையும் மீறி நாளைக்கு அரசியலோடைய எம்மன் மாதிரி ஆயிட்டீங்க. எங்கே போனாலும் நாளைக்கு 2 பேரை குறைஞ்சது காவு வாங்கிட்டு தான் வரீங்க. தவிர்க்க வேண்டிய விஷயங்களை முதல்ல சிந்திக்கணும். மற்றவர்களை குறை சொல்ல வேண்டிய நீங்கள் மக்களை என்ன பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் நான் வர வேணான்னு சொன்னேன், அவன் வரான், நாளைக்கு இதெல்லாம் தியாக பேச்சு பேசக்கூடாது. இல்லை சார், நிறைய திருத்தி இருக்காங்க தான் நம்ம பார்க்கணும். நம்மளே பார்த்துருப்போம், 2 கூட்டங்களுக்கு முன்னாடி சேலத்தில் வெயில் தாக்கத்தால் உடம்பு முடியாமல் இறந்தாரு. பந்தல் போட்டாங்கல்ல, இப்போ பந்தல் போட்டாங்க, வேலூர்லயும் தஞ்சாவூர்லயும் பந்தல் போட்டாங்க, சேர் போட்டிருக்காங்க. சில விஷயங்கள் மாத்திட்டே தானே வராங்க விமர்சனங்கள் வைக்க. பந்தல் போடுறது பெரிய அதிசயம், எந்த அரசியல் கட்சியும் இது வரைக்கும் உலகல்ல செய்யாம இருந்தது. சேர் போடுறது எந்த அரசியல் கட்சி செய்யாது, இப்ப புதுசா விஜய் அவங்க பண்ணாம இருந்தாங்க, இப்ப பண்றாங்க. அப்ப யார் தப்பு பண்ணிருந்தா யார் திருத்திக்கிறா?
அதாவது நீங்கள் நடந்த தவறுக்காக திருத்தலை, நீங்கள் செய்த தவறை திருத்தி இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. எல்லா அரசியல் கட்சியிலையும் பந்தல் போடுவாங்க, சேர் போடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. நீ பைத்தியக்காரப்ப சேரை உடச்சி போடுறீங்க வரவேலாம், அதனால சேர்க்காரன் எவனும் உங்க கட்சினா மீட்டிங்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறதுனால நீங்க போடாம இருந்தீங்க. யார் தப்பு? பந்தல் போடாமல் இருக்கிறது, பஸ்ஸை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு செலவை முடிச்சுட்டு போகிறதுக்கு மெட்ராஸ்லேருந்து அந்த பஸ்ஸுக்கு பெட்ரோல் டீசல் போட்டு கொண்டு போய் தஞ்சாவூரில் நிப்பாட்டுறது, அங்கே ஒரு ஸ்டேஜாக போட்டு போயிடலாம். அது ஏன் அந்த பஸ்ஸை தூக்கிட்டு திரிங்க? அந்த பஸ்ஸுக்குள்ளார அப்படி என்னத்த இருக்குதுன்னு ஊருக்குள்ள எவனுக்கு தெரியுமோ தெரில, எனக்கு சத்தியமாக தெரில. அந்த இடத்துல மேடம் நான் கேட்குறது, இங்கேருந்து நீங்கள் சார்ட்டர் ஃப்ளைட்டில் தானே போகிறீங்க, ஒன்றும் பேசஞ்சர் ஃப்ளைட்டில் எளிமையாக போகிறது இல்லைல்ல. சார்ட்டர் ஃப்ளைட்டுக்கு செலவாகிற காஸ்ட்டை விட ஹெலிகாப்டருக்கு சீரியஸாக சொல்கிறேன் 10 லட்ச ரூபா இங்கேருந்து சென்னைக்கு போயிட்டு வரதுக்கு ஆகுதுன்னா நீங்கள் ஹெலிகாப்டரில் போனீங்கன்னா 2 லட்ச ரூபாவில் முடிஞ்சிடும். ரொம்ப சீப்பு. அப்படி இருக்கிறப்ப நீ ஜெயலலிதா மாதிரி போய் நேராக ஹெலிபேடை போட்டு மீட்டிங்கில் கீழே இறங்கிட்டு போ. அமித்ஷா எப்படி வராரு, மோடி எப்படி வராரு, நீ எப்படி இருந்தாலும் நீ அப்படி தானே பண்ணுற. இதெல்லாம் நாளைக்கு என் பின்னாடி கூட்டம் வராது, எவ்வளோ பேர் கூடுறாங்கிறது, என் வேனில் போகிறப்ப அடிச்சுக்கிட்டு பார்க்கறதுக்கு வராங்கிறத இமேஜ் காட்டுறதுக்காக வேண்டான்னு சொல்றாருல்ல மேடம். எப்படி மேடம் கேட்பான்? அவன் அறிவு இருந்தால் நாளைக்கு ஏன் விஜய் கட்சியில் இருக்கிறான், இல்லை விஜய் பின்னாடி அலைய போகிறான்? அது இல்லாதனால தானே வரான். திரைப்பட நடிகராக நாளைக்கு இவரை பார்க்கறதுக்கு ராத்திரி முழுக்க போய் அடிச்சுக்கிட்டு நாளைக்கு பால் ஊற்றிக்கிட்டு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு பேப்பரை கிழிச்சு விட்டுக்கிட்டு பைத்தியம் மாதிரி திரியிறவன் நீ நேரில் வரானா வராதனா வராமல் இருப்பானா? அவ்வளோ வாக்கு கட்டுப்படுவானா? அவன் வீட்டில் பெற்றவங்க பெத்த அம்மா அப்பா வாக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும் அவன் நாளைக்கு உயிரோட இருந்திருப்பான். அவன் பேச்சை கேட்பானா? அவன் அதை கேட்காம வந்து தானே சாவுறான். நீங்கள் தவிர்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்களா இல்லையா? மாற்றை சிந்திக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்களா இல்லையா? இங்கேருந்து சார்ட்டர் ஃப்ளைட்டில் வர நீனு சரி திருச்சி ஏர்போர்ட்லேருந்து ஹெலிகாப்டர் எடுத்து தஞ்சாவூர் போக வேண்டியது தானே? ஏன் நாளைக்கு வேணும்னா பஸ்ஸை கொடுத்துக்கிட்டு நாளைக்கு நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்களா? அதாவது பஸ்லேயே திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் வந்திருந்தா கூட பரவாயில்ல, அங்கேருந்து டெம்போவில் வந்து இங்கே வந்து பஸ்ஸில் ஏறுறாரு. நீங்கள் கேட்குற அதை தான் பந்தல் போட்ட உங்களுக்கு ஸ்டேஜ் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஏன்டா பஸ்ஸை எடுத்துகிட்டு வரீங்க? அவங்க செய்கிறதுல எதுவுமே லாஜிக்கே கிடையாது மேடம். எங்கே போனாலும் நாளைக்கு அவர் சொல்கிற மாதிரி இப்போ நாங்களே சில சமயங்களில் வேட்பாளர்கள்லாம் வந்து ஹாரன் டிரைவர் வேகமாக அடித்தான் எலெக்ஷன் டைமில், சும்மாறா 2 ஓட்டு கெட்டு போயிட்டா சும்மாறா ஹாரன் அடிக்க ராங்குவாங்க. அது மாதிரி அவன் ஓட்ட அவன் தான் பாதுகாத்துக்கணும். உன்னை நம்பி வர ஓட்ட நீ மீட்டிங் போடுறேன்னு போய் ஒரு தடவை 2 பேர் சோழியை முடிச்சுட்டு வராங்கிறப்ப யாரு இங்கே திருத்தணும்? தமிழ்நாட்டில் நாளைக்கு மக்கள் பாதுகாப்பு இல்லை, இங்கே மரணங்கள் நடக்குது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நீ நாளைக்கு சட்டம் ஒழுங்கு பேரில் கூட்டம் நடத்துகிறாங்கிற பேரில் 2 பேரை காவு வாங்குறிய. நாளைக்கு இனிமேட்லாம் எவனும் கூலிப்பட வச்சுலாம் கொல்ல மாட்டான். எவனை பிடிக்கலையும் அவனை கொண்டாந்து விஜய் கூட்டத்தில் விட்டுட்டு போயிருவாங்கிற அளவுக்கு அவனே செத்துருவாண்டாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடந்த 2-3 கூட்டங்கள எந்த விதமான ஒரு உயிர் பலியும் இல்லை. நம்ம போற இடத்துல எல்லாம் உயிர் பலி இருக்குன்னு சொல்லணும். வேலூர்லயும் இல்ல, தஞ்சாவூர்லயும் எந்த தஞ்சாவூர்ல இல்லையா? அவன் புலப்பான்னு நினைக்கிறீங்களா? பைக்கில் அடிப்பட்டவன் பாத்தீங்களா நீங்க பாடிய? ஆளு ரோட்ல நஞ்சு போய் கிடக்குது, கை கால்லாம் எங்கத்ததுக்கு மேல அவர் உயிர் போலையே தவிர காப்பாற்றி வச்சிருக்கிறாங்க. அது எப்படி அவன் இதுக்கு மேல உயிர் வாழ்ந்தா கூட அவன் ஒழுங்கா இருந்துருவானா? நீங்க அந்த வேலூர்ல ஒருத்தர் இறந்து போனாரு, அப்புறம் இல்லங்கிறீங்க. அப்புறம் நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேலூர்ல எல்லாம் உயிர் போச்சு. இப்ப என்ன நியூஸ் எடுத்து பாருங்க, ஒருத்தர் இறந்திருக்காரு. எல்லா இடத்துலயும் டெத்து நடந்துகிட்டு தான் இருக்குது. விஜய் கொண்டுட்டு போய் சாவடிக்காத ஊர் எதுன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க திருச்சி ஏர்போர்ட்டுக்கே நாளைக்கு 5 மாசத்துக்கு அப்புறம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இப்பதான் வராது தெரியுமில்ல. அப்படியே மக்களோட எலெக்ஷன் டைம்ல இந்த லட்சணம். நீங்களாம் எலெக்ஷன் இல்லாம இருந்தா இன்னும் என்ன கூத்தடிப்பீங்க? இல்ல இப்போ அவரு தஞ்சாவூர்ல பேசும்பொழுது சும்மா வாய் வார்த்தையாவும் பேசல, ஒரு நிறைய வாக்குறுதிகளும் மாற்றங்களும் கொண்டு வரணும்னு நினைக்கிறாருல்ல. விவசாய குடும்பங்கள் எந்த அளவுக்கு கல்விக்கு கஷ்டப்படுறாங்கிறதுனால 2 ஏக்கர் நிலமோ அதுக்கு நிலைமை இல்லாதவங்களுக்கு கல்வி செலவு ஏத்துப்போம் அப்படிங்கிறாரு. கல்வி கடனை ரத்து பண்ணுவோன்றாரு, விவசாய கடனை ரத்து பண்ணுவோம். முதலமைச்சரை கொண்டாந்து கொடுங்க, நீங்க நாற்காலியை கொடுத்தோன்னா அரசாங்க ஜார்னால இருந்து எடுத்து நோக்காம உங்களுக்கு செய்யறேன். இவ்வளவு நாள் என்ன செஞ்சுக்கிட்டு பனையூர்ல படுத்து தூங்கிட்டு இருந்தேன். யாரு? ஸ்டாலின் இப்ப செனட் ஆஃப் ரோட்லயே தான் கிடக்குறாரா? ஆட்சி அதிகாரத்துக்கு சிஎம் கொடுத்தாதான் வெளில வராரா? எனக்கு தெரிஞ்சா எதிர்கட்சி தலைவரா இருக்கிறப்ப அந்த மனுஷன் எல்லாருமே ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தானே செய்ய முடியும். அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு அந்த நாற்காலியோட ஆசையில ஓடணும்னு நினைக்கிறப்பயாச்சும் நீ களத்துல நின்று ஓடணும்ல. யார் செய்யாம இருந்திருக்கா? இப்ப எடப்பாடி செய்யாம இருக்கிறாரா? இல்ல ஸ்டாலின் செய்யாம இருக்காரா? உதயநிதி செய்யாம இருக்கிறாரா? களத்தில் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமேல எல்லாரும் தன்னை அதை காப்பாற்றிக்க தக்க வச்சுக்கிறதுக்கு ஓடுறாங்கல்ல. நீ எப்போ ஓடினா இது வரைக்கும் எங்கே ஓடி இருக்க? நான் கேட்கறது மேடம் இந்த 2 வருஷம் தான் கேட்குறேன். அரசியல் கட்சி ஆரம்பிச்ச டே 1லேருந்து தான் கேட்குறேன். அதுக்கு முன்னாடி அவர் நடிகராக இருந்ததெல்லாம் எனக்கு வேணாம். இந்த 2 வருஷம் கதையை சொல்லுங்க. எந்த இடத்துலையும் நிற்காம நாளைக்கு சும்மா வாக்குறுதிங்கிறதெல்லாம் எழுதி கொடுக்கறது மேடம். எவன் மேடம் காப்பாற்ற போறான்? நான் தான் சொல்றேன் இல்ல, எடப்பாடி சொல்றதையே மக்கள் நாளைக்கு ஏத்துக்க மாட்டானா, இவெல்லாம் செய்ய மாட்டாருன்னு. செய்யற திமுக சொல்றத நாளைக்கு கேட்கறானா, அதுக்காக கவனம் செலுத்துறானா? சரி, விஜய் எல்லாம் பொருட்டாவே வைக்கிறது இல்ல. அது அப்படி நம்ம சொல்லிட முடியாதுல்ல சார். முக்கியமான விஷயங்கள் இதை செய்வேன் அப்படின்னு சொல்றப்போ அந்த ஒரு சில ஸ்கீம்ஸ் வந்து மக்களுக்கு பிடிக்கலாம். ஓகே, இது வந்தா நடக்கூடாது செய்யலாம் அப்படிங்கிறது சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களே பிடிக்கணும்.
வெறும் ஸ்கீமை மட்டும் பிடிச்சி என்ன செய்யறது? ம். நீங்க உங்களை பிடிச்சி நீங்க ஓட்டு கிடைச்சாதானே நீங்க ஜெயிக்கிறதுக்கு. நான் தான் சொல்றேன்ல, பிடிக்காமல அவ்வளவு கூட்டம் வந்துருது ஒவ்வொரு இடத்துலயும். அது வேற மாதிரி பிடிச்சி வராங்க. அரசியல் ரீதியாக தன்னை ஆளக்கூடிய தகுதியோட பிடிச்சிருக்குதான்னு சொல்றேன் நானு. நீங்க நான் இல்ல கேக்குறது, சார், இப்போ நீங்க கேக்குறது லஸ்ட், நான் சொல்றது லவ். இல்ல இல்ல அப்படி நம்ம குறைச்சு மதிப்பிட வேணாம். எல்லாருமே ஆமா, வந்து ஒரு உண்மைதான். ஆட்சிக்கு வேற வரணும், ஒரு என்னத்துக்கு? அரசியல் தலைவராகவும் பல அதிகபட்சம் தொண்டர்கள் அந்த ஆள் ரசிகர்கள் கூட போய் எல்லாரும் வரதான் பக்கத்துல நீங்க செய்யறாங்க. எல்லாத்தையும் விட்டா வேற என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? இல்ல இல்ல எல்லா அரசியல் தலைவர்களை வெளி விட இவர் தோற்றம் வந்து தான். ஒரு சினிமா பிரபலம், அதை வந்து நம்ம இருக்கலாம். ஆனா அவரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து இவங்க 2 பேருக்கு மாற்றா வருவாங்கங்கிற நம்பிக்கையோட தான் ஒவ்வொருத்தவங்களும் போய் பார்க்க போறாங்க. அவர் விவசாயிகளுக்கா இருக்கட்டும், ரேஷன் கடையில பல மாற்றங்கள் கொண்டு வர அப்படின்னு சொல்றாரு. என்ன? விவசாயம் வந்து குடோன்கள் ஆம்பளைக்கு ஆம்பளை பொருள் கொடுத்தாதான் வாங்குவேன் நானா? பொம்பளைக்கு பொம்பளை, இது என்ன லாஜிக் எனக்கு சொல்ல? நீங்களே சொல்லுங்களேன். நான் தான் சொன்னா தப்பா பேரு, நீங்களே சொல்லுங்க. என் பக்கம் எங்கேயா போற இடத்துல பொம்பளை கொடுத்தாதான் வாங்குவேன்னு யாரும் நிப்பீங்களா? என்ன லாஜிக் அது? இல்ல சார், அதுதான் வந்து நிறைய சொல்லுங்க. இடத்துல இல்ல 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 அது தப்பா புரிஞ்சிருக்கப்பட்டது. அவரு சொன்னது விற்பனையாளர்கள், பெண் விற்பனையாளர்கள் இருந்தாங்களா, இடையாளர்களும் பெண்களாக அங்க வேலைக்கு அமர்த்துவோம். சரி, ஆண் விற்பனையாளர்கள் இருந்தாங்கன்னா இடையாளர்களும் ஆண் இடையாளர்கள். வாங்குறவங்க நம்ம மக்களுக்கான சொல்ல வேலை பார்க்கிற 2 நல்லா பேர்ல திரும்பி போட்டு கேளுங்க. பெண் பயனாளர்களுக்கு பெண்களால் கொடுக்கப்படும், ஆண் பயனாளர்களுக்கு ஆண் இடையாளர்களால் பயணிக்க முடியுங்கிறாரு. கொடுக்கறதே நாளைக்கு இவங்களை வச்சுதான் ஜெண்டர் பாயிண்ட்ல கொடுப்பேன்னா, கொடுக்கறத சொல்ல, ஆனா அப்ப- விற்பனையாளர்களுக்கு அப்ப சொல்றாரு. டாஸ்மாக்லயும் இனிமேட்டு ஒரு பெண் ஊழியர் ஒரு ஆண் ஊழியர், பொம்பளைங்க சரக்கு வாங்க வந்தா பொம்பளை கிட்ட வாங்கி, ஆம்பளை சரக்கு வாங்க வந்தா ஆம்பளை கிட்ட வாங்கிக்குவீங்களா மேடம்? அப்படி சொல்லல சார். வேற என்ன சொல்றாரு? அவரு 2 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஒண்ணு எடை போடுறவங்க, இன்னொருத்தவங்க அந்த ரேஷன்ல விற்பனையாளரா இருக்கவங்க. அவங்க பெண்ணா இருந்தாங்கன்னா இவங்களும் பெண்ணா இருப்பாங்க, இவங்க ஆனா தான் இவங்களும் ஆண்களை போடுறோம்னு சொல்றாரு. இப்ப யார் அங்க அப்படி இருக்கிறாங்க? இப்ப அதுல என்ன பிரச்சனை வந்துருச்சுங்கிறேன். இப்ப நீங்க ஏன் அது தேவையில்லாம அதுக்குள்ளார உள்ள போடுறீங்க? எனக்கு புரியல. ஏற்கனவே இப்ப 2 பேர் இருக்காங்களா? ம். இல்ல இப்ப நாளைக்கு ஒரு ஆம்பளை இருக்கிறதுனால பொம்பளை இருக்கிறாங்க, அதனால யாரும் கையை பிடிச்சி இழுத்து எதுவும் கேஸ் ஆகி பிரச்சனை ஆச்சா? நீங்க சொல்ற கருத்துக்கே வரேன். அவர் சொன்ன லாஜிக்கு வெளியில பேசுறது நீங்க தான் இந்த சொல்ற மாதிரி ம். புதுசா யோசிக்கிறாங்க இவங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதோ தனியா தோணி இருக்குது. ம். அப்படி இருந்தாலும் இப்ப அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இங்க நாளைக்கு இதுல மட்டும்தான் வேலை செய்யணும். இப்ப பெண்கள் தான் அதிகமா ரேஷன் கடைக்கு போனாங்க, ம். அதனால அங்க ஆண்களே வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? ம். இல்ல நாளைக்கு அந்த ஜெண்டர் ஃபேக்டரை ஏன் நீங்க அதுக்குள்ளார ப்ளே பண்றீங்கன்னா, இப்ப எஸ்பி நாளைக்கு ஆம்பளை பொம்பளை போடுவேன், கலெக்டர் போடுவேன்லாம் திரும்பி தான் விமர்சனத்துக்கு கூத்தடிச்சாரு. அப்ப அதுக்கு என்ன சொல்றீங்க? இப்ப நீங்க இதுக்கு ஒரு விளக்கம் வர கொடுக்குறீங்களா? அதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க, அதையும் தெரிஞ்சுக்கிறேன். ம். அதுக்கு ஏன் மேடம் அப்படி சொன்னாரு? ஒரு பெண் காவலர் ஒரு ஆண் காவலர், ஒரு பெண் எஸ்பி ஒரு ஆண் எஸ்பின்னார்ல, ம். அது எதுக்கு சொன்னாரு? பெண்களுக்கும் சமமான வேலை வாய்ப்புல ஒரு இடம் வரணுங்கிறதுனால அந்த ஒரு வியூ பாயிண்ட்ல அவர் சொல்லியிருக்காரு. யோசிங்க, நல்லா ரூம் போட்டு யோசிங்க. சத்தியமா அவங்க தாவகாவுக்கு கூட இவ்வளவு அறிவு இல்ல வராது. சார், பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகரான பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு கவர்மெண்ட் ஜாப்ல கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணோட்டத்துல இருக்கலாம். அது கொடுங்க மேடம். அது சொல்றப்பயாச்சு நாளைக்கு இப்ப நாளைக்கு ஒரு 60 மாவட்டங்கள்ல போடுறோம், நாளைக்கு 30 மாவட்டங்கள்ல 60 பேர் பொறுப்பு போடுறோம். 30 மாவட்டத்துல ஆண்கள், 30 மாவட்டத்துல பெண்கள், அதாவது 2 பேரையும் போடுவோம். இல்ல கமிஷனர் ஒருத்தவங்க வந்தா எஸ்பி ஆனா ஓரளவுக்கு ஈடான பதவிகள்ல முக்கியத்துவம் கொடுக்கப்படுங்கிறது வேற. ஆம்பளை ஒண்ண போடுவேன், பொம்பளை ஒண்ண போடுவேன், 2 பேத்தையும் ஒரே பொறுப்புல போடுவேன்னா இது எப்படி இருக்குது கேட்கறதுக்கு? இப்ப நீங்க சொல்ற அந்த ரேஷன் கடையும் அதே தான். ஆனா நீங்க வேணும்னே உங்களுக்கு தனியா ஒண்ணு நீங்க அதுக்குள்ளார யோசிச்சு ரூம் போட்டு இதுதான்டா. விற்பனையாளர்கள் தான் சார் சொன்னாரு. விற்பனையாளர்கள் இடையாளர்கள். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் சரியான விதத்துல யோசிச்சு வேற மாதிரி கொண்டு எதுவுமே வரணும்னு சொல்றீங்க. சரியா யோசிக்கலங்கிறேன். நீங்க யோசிக்கிற அளவு கூட அவர் யோசிக்க மாட்டேங்கிறாரு. நாளைக்கு வெறும் எழுதி கொடுக்கறத பேசுற ஃப்ளோல தான் இருக்கிறாரே தவிர, ஆனால் நாளைக்கு திமுகவை திட்டுவதிலோ, நாளைக்கு மக்கள் கிட்ட நாளைக்கு நான் ஓட்டு போட்டுறவங்கள வடிவேல் சீரியஸா அந்த ஓட்டு போட்டுல இருந்து சத்தியமான தென்னமர சின்னத்துல தானே போட்டேன், உண்மையா சொல்றானே சத்தியமா தென்னமர சின்னத்துல தானே போட்டேன், நானே வெறுப்புல இருக்கேன் சத்தியமா தென்னமர சின்னத்துல தானே போட்டாங்கிற மாதிரி விஜய் பூத்தா போய் தாவேகாக்காரன்ட்ட கெஞ்சதான் போறா. அப்படி என்னடா பண்ணீங்க அப்படின்னு அந்த நிலையில தான் இருக்காரு. உங்களை நம்பி வந்தேன். அவர் உண்மையிலேயே அவ்வளவு எளிதா தன்னை அடையாளப்படுத்தி மக்கள் நாளைக்கு அங்கீகரிச்சிருவாங்கன்னு நினைக்கிறாரு. அந்த முட்டாள்தனமான ஒரு எண்ணம் 26 தேர்தலுக்கு பிறகு விஜய்க்கு காங்கிரஸ் வருவாங்கன்னு விஜய் எதிர்பார்த்தாரா? 100% எதிர்பார்த்தார். கடைசி நிமிஷம் வரைக்கும் எதிர்பார்த்தாரு. இதற்கு மேல காங்கிரஸ் வராமல் போனதுக்கு அப்புறம் பிஜேபியோட எதிர்வினைகளை விஜய் சந்திக்க வேண்டியது இருக்கும். இப்ப இவ்வளவு நாள் அடிச்சது இந்த சிபிஐ படத்தை தடை பண்ணது, அவருக்கு எல்லா பிரச்சனையும் பண்ணதே திமுகவை பலவீனப்படுத்தணும், இல்லைன்னா என்ன பலப்படுத்தினாங்க. இந்த காங்கிரஸ் வந்துருங்கயா இருங்கயா, அவன் தான் வராங்கிறான்ல, அதுக்குள்ளார வந்துட்டான், அவன் வரமாட்டாங்க, அப்புறம் இங்க வீக் ஆகாதீங்க, இருங்கன்னு காங்கிரஸ் காரணம் காட்டி தான் பிஜேபி கிட்ட தபாய்ச்சிங்க. இப்ப காங்கிரஸ் முடிவு வந்துருச்சுல, இப்ப இதுக்கு மேல பிஜேபி உங்களுக்கு அழுத்தங்கள் கொடுக்கும். வரல அப்படின்னா திரும்பி உங்களை அடிக்கும். இல்ல ஒருவேளை காங்கிரஸ் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா நேத்தே சரியா தஞ்சையில அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டார்ல அந்த தேதிக்கு. ஏன் அதுக்கு அங்க இருந்து முடிச்சுட்டு தான் சாயங்காலம்
சாயங்காலம் வந்துடுறாங்களே. அவன் தான் பகல்ல நான் தான் நம்ம ஒன் இண்டியாவில் பேசினதான் 6 மணிக்கு மேலே தலைவன் வெளில வர மாட்டாரு, ஆட்டோ ஓடாது, சரக்கு போடாமல் இருக்க முடியாது. அதனால தான் எல்லா மீட்டிங்கும் பகல்ல நடத்துறது மொட்டை வெயில்ல. நானே கேட்டேன், பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள் எல்லாமே இல்ல இப்படி பல சாயங்காலம் பேர் நீங்க எல்லாம் பேசுறீங்கனாலதான் 6 மணிக்கு மேல பேசின பல வீடியோக்கள் எல்லாம் எடுத்து போட்டு எங்க பேசினாரு? ஒவ்வொரு ஊர்களுக்கா அவர் பயணம் ஒண்ணே பண்ணாருல ஒண்ணு முதல்ல சொல்லுங்க. அது எல்லாத்தையுமே எடுத்து போட்டு அடையாங்க காட்டினாங்க. நீங்க திரும்பி பண்ணிக்கிட்டு அதெல்லாம் 6 மணிக்கெல்லாம் முடிச்சுக்கிட்டு 7-8க்கெல்லாம் திரும்பி வந்துடுறாரு. வரப்பயே அன்னைக்கு அதுதான் அதே சார்ட்டர் பிளைட்ல ஏறப்பலாம் கூட இருக்க செக்யூரிட்டி டியூட்டி ஃப்ரீ பாட்டிலோட தூக்கிட்டு போனான்னு சொல்லி ஜூம் போட்டு நாளைக்கு ஊரே அடிச்சுட்டு தண்டோரா போட்டாங்க. பஸ்ஸுக்குள்ளார உட்காந்துருப்ப நல்ல கண்ணையா சாவுக்கு வந்துட்டு போனப்ப குடிச்சிருந்தாருன்னு நாளைக்கு ஒரு நக்கீரன் கோபாலன் பேசுறாருல, அது மாதிரி அவர் நாளைக்கு வெளியில வந்திருந்தா கூட குடிச்சிருப்பாரு. பஸ்ஸுக்குள்ளார தானே இருக்கீங்க, வாடகை என்ன கீழே இருக்கிறவனுக்கு அடிக்க போதா, சார்ட்டர் பிளைட்ல போறப்ப தெரிய போதா? 6 மணிக்கு மேல 2 ரவுண்டா போட்டுட்டு பஸ்ல உட்கார வேண்டியதான். அங்கதான் பங்களாவே அப்ப வச்சிருக்காங்க. ராகுல் காந்திக்கான ஒரு எதிர்பார்ப்பு காங்கிரஸ் நான் கேட்கறது வருங்கிறது ராகுல் காந்தி அல்ல, ராவா குடிக்கிறாருங்கிறது ராகுல் காந்தி. இல்ல தனிப்பட்ட இதை நம்ம பேசணும்னா ராகுல் ஏன்? காந்தி காங்கிரஸ் உங்களுக்கு கொடுத்தா நாளைக்கு 2 பேரும் பேசலாம், இல்ல அவரு மட்டும் கொடுத்தா தனிப்பட்ட முறையான பிரச்சனையா? இது என்ன நியாயமா இருக்குது? அதாவது அவர் வெளியில வரமாட்டாரு, சாயங்காலம் குடிக்காம இருக்க முடியாது, அதனால பகல்ல தான் கூட்டம் நடத்துறாரு. முடிச்சுட்டு சாயங்காலம் 5 மணிக்கு இங்க வந்துடுறாரு. இவங்களோட குழுவே 7 மணிக்கு தான் வந்துச்சு. அதனால பேசணும்னா அப்ப கூட பேசியிருக்கலாம். மேடம், அந்த ட்ராக் ஃபேக்டர் இருந்ததுனால தான் ஆதவர்ஜன் பேசுறப்ப இந்தியாவிலேயே 2 அரசியல் கட்சி தலைவர்கள் தான் உண்மையை வெளிப்படையா பேசுறதா, தைரியமா பேசுறதா, ஒன்னு ராகுல் காந்தியா, இன்னொன்னு விஜய்னு அவங்க நூல் விட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாளும் காங்கிரஸ் விமர்சனம் செய்யாமல் அவங்கள பத்தி பேசாம திமுக கூட்டணி உடஞ்சிரும் அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தது இதை நம்பிதான். அது நடக்கலங்கிறது தெரிஞ்சிருக்குது. இனி என்ன ஆகும் நினைக்கிறீங்க? அப்ப பிஜேபி எதிர்பார்த்து கட்டையை வச்சுக்கிட்டு சாத்துவான். ஒண்ணு வந்துருவான், இல்லைன்னா நாளைக்கு திரும்பி எல்லா கலாட்டாவும் ஆரம்பிக்கும். இப்ப இந்த படுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ டவுன் ஆன விஷயங்கள்லாம் திரும்பி இனிமேட்டு ரைஸ் ஆகும். இப்ப உண்மையிலே காங்கிரஸ் எப்ப பூதத்தை கலப்பி கொஞ்சம் போறாங்கிற அளவுக்கு பேசும் பொருளாச்சோ, டோட்டல் மீடியா அட்டென்ஷனும் காங்கிரஸுக்கு திருப்பினீங்களா, அப்பதான் பிஜேபியோட கான்சென்ட்ரேஷன் விஜய் கிட்ட இருந்து குறைஞ்சுது. இப்ப காங்கிரஸ் ஒரு முடிவுக்கு வந்துருச்சுங்கிறப்ப இப்ப தாவேகாவுக்கும் ஒரு முடிவு வந்துடும். நடக்குதாங்கிறத பார்ப்போம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். Subscribe to One India and never miss an update.